சொல்கிறேன், உங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னா 2 கண்டிஷன் தான். உங்கள் வாட்டர் நல்லா இருக்கணும், உங்கள் ஷாம்பூ நல்லா இருக்கணும். இப்போ உங்களுக்கு பைப்பில் வருது ஒரு ரொம்ப அந்த சால்ட்டி வாட்டர் இருக்கும், செடிமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அதில் டெய்லி வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும். அதே மாதிரி ஷாம்பூஸ், ஒரு ஷாம்பூக்கு நார்மல் பிஹெச்னா 5 to 7 இருக்கணும் பிஹெச். அதே உங்களுக்கு நிறைய ஷாம்பூஸ் மார்க்கெட்டில் இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அதில். ஆனால் அதோட பிஹெச் இருக்கும் 14 to 15 பிஹெச் இருக்கும். அந்த மாதிரி ஷாம்பூ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணனா உங்கள் ஸ்கேல்ப் ஹேருக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக நல்லா இல்லை. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு எனக்கு தண்ணி நல்லா இருக்கணும், ஷாம்பூ நல்லா இருக்கணும், நீங்கள் அதுக்கப்புறம் டெய்லி வாஷ் பண்ணனா நல்லா இருக்குது. இட் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ ஹைஜீன், கீப்பிங் யுவர் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனிக் வச்சிங்கன்னா அதில் பெயின் வராது. இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் நீம் ஆயில் இருக்குல்ல, கோகோனட் ஆயிலில் ஒரு டிபெண்டிங் அப்பான் ஏஜ், சின்ன பசங்களுக்கும் நீங்கள் நிறைய நீம் ஆயில், ஸ்ட்ராங் ஆயில், அது எல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 ml இல்லைன்னா 15 ml ஒரு ட்ராப் 2 ட்ராப்ஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் திருப்பி வராது.